இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 மாதத்திற்குள் கஞ்சா முற்றிலும் ஒழிக்கப்படும். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உறுதி. பிரதமர் மோடி ஊழல் செய்த கம்பெனிகளிடம் இருந்து நிதி வாங்கியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. சிறப்பு முகாமில் விண்ணப்பித்த மாணவர்கள் குடியிருப்பு ஜாதி சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். தாசில்தார் பிருத்திவி தகவல். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நடவடிக்கை. கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நகராட்சி ஆணையர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 3 மாதத்திற்குள் கஞ்சா நடமாட்டம் ஒழிக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூறுகையில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 3 மாதத்திற்குள் கஞ்சா நடமாட்டம் இருக்காது எனவும், தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருந்தால் முதலமைச்சர் மட்டுமே பொறுப்பு. மேலும் புதுச்சேரியில் கஞ்சா புழக்கம் இருந்தால் துணைநிலை ஆளுநருக்கும் பொறுப்புண்டு எனவும், எனவே தானும் முதலமைச்சரும் இணைந்து கஞ்சா புழக்கத்தை தடுக்கவும், அதற்கு அடிமையானவர்களை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்போம் என்றும், ஆந்திராவில் இருந்து கடத்தப்பட்டு வரும் கஞ்சா ஒழிப்பதற்கு ஆந்திர தலைவர்களோடு கலந்துரையாடி இருப்பதாகவும், தேர்தல் முடிந்த பிறகு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 3 மாத காலத்திற்குள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கஞ்சா நடமாட்டம் இருக்காது என்று உறுதியளித்துள்ளார். மேலும் பேசிய அவர், 3 மாதத்திற்குள் கஞ்சா நடமாட்டத்தை ஒழிக்கவில்லை என்றால் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பலாம் எனவும், தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி இருப்பதை முதலமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார். மேலும் உண்மையை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கல்வி தரத்தை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருந்தால் தமிழகத்தில் முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பு. கஞ்சா நடமாட்டம் பாண்டிச்சேரியில் அதிகமாக இருந்தால் கவர்னருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நானும் முதலமைச்சரும் இணைந்துதான் இந்த கஞ்சா நடமாட்டத்தை, கஞ்சா போதைப் பொருள் கடுமையாகின்ற இந்த சூழலை மாற்றி அமைக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை கிலோ கஞ்சா பிடித்தோம் என்பது அரசுக்கு எதிரானதல்ல. இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசினுடைய சீரிய நடவடிக்கையாக இருக்கும். வருமான வரித்துறை வழக்கு உள்ள நிறுவனங்களிடம் இருந்து 9500 கோடி ரூபாயை பிரதமர் மோடி நன்கொடையாக பெற்றுள்ளார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து INTUC தொழிற்சங்கத்தின் சார்பாக புதுச்சேரிக்கு வந்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலம் INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் ரெட்டியார்பாளையத்தில் தனியார் உணவகத்தில் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது எனவும், புதுச்சேரியில் 2026இல் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெல்ல கடுமையாக உழைத்து அர்ப்பணிப்பை காட்டினார்களோ அதேபோல் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் காட்ட ராஜீவ் ஜோதியில் உறுதிமொழி எடுத்துள்ளனர் எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரவுள்ளது எனவும் கூறினார். மேலும் பிரதமர் மோடி ஊழல்வாதி எனவும், தேர்தலுக்கு நன்கொடை வாங்கியதே உதாரணம், குறிப்பாக CBI வழக்கு, அமலாக்கப் பிரிவு மற்றும் வருமான வரித்துறை வழக்கு உள்ள நிறுவனங்களிடம் 9500 கோடி வாங்கியுள்ளார் என்றும், அவர்களின் வழக்குகளை தள்ளுபடி செய்ய ஊழல் செய்த கம்பெனிகளிடம் நிதி வழங்கியுள்ளனர் எனவும், இதற்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லி தலைவர்களை சிறைக்கு அடக்க மோடி பார்க்கின்றார் எனவும், இதற்காக முற்றுப்புள்ளி ஜூன் 4ஆம் தேதி இருக்கும் என்றும், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஊழல் செய்ய வாய்ப்புள்ளது என்பது தற்பொழுது உறுதியாகி உள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் அதற்கான ஆதாரத்துடன் வாக்களித்தோர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர் எனவும், வாக்குச்சீட்டு முறையை அவர் ஏற்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெளியே சென்றவர்களை எந்த காலத்திலும் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய ஆன்மா மன்னிக்காது. அது மட்டுமல்ல, நம்முடைய கட்சியில ஒரு சிலர் இந்த கட்சி நாயகர்களோடு
கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நிறுத்த வேண்டாம், கட்சி உணர்வோடு இருக்க வேண்டாம். புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் விண்ணப்பித்த மாணவர்கள் ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று புதுச்சேரி தாசில்தார் பிருத்வி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாலுகா அலுவலக தாசில்தார் பிருத்திவி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்த மாணவர்கள் மேற்படிப்பு செல்லும் பொழுது குடியிருப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் பெற வேண்டும் எனவும், இதற்காக தாலுகா அலுவலகங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கவும், உரிய நேரத்தில் சிரமமின்றி சான்றிதழ் பெறுவதற்கு வசதியாக பள்ளிகளில் சிறப்பு முகாம் கடந்த 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற்றது என்றும், இந்த முகாமில் கள விசாரணைக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் விண்ணப்பதாரர்கள் வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், இதேபோல் புதிதாக விண்ணப்பிக்க உள்ளவர்கள் அவர்களின் குடியிருப்பு பகுதிக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களின் கள விசாரணை அறிக்கையை பெற்று வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், சான்றிதழ் வழங்குவதற்காக கூடுதலாக துணை தாசில்தார்கள் புதுச்சேரி, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் எனவும், அதன்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், காசுக்கடை, கத்ரிடல், உப்பளம் பகுதியை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி வஉசி தெருவில் உள்ள பிர்கா அலுவலகத்திலும், முருங்கப்பாக்கம், கொம்பாக்கம், தேங்காய்த்திட்டு, உழந்தை, புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் முதலியார்பேட்டை நூறடி சாலையில் உள்ள பிர்கா அலுவலகத்திலும், அரியாங்குப்பம், மணவெளி, தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகம் அருகே உள்ள பிர்கா அலுவலகத்திலும் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத நிலை உருவாகி உள்ளது என்று வாகன ஓட்டிகள் புதுச்சேரி நகராட்சி ஆணையரிடம் தொடர் புகார்கள் வைத்துள்ளனர். இதனை தடுக்க புதுச்சேரி நகராட்சி ஆணையர் தலைமையிலான குழுவினர் அதிரடியாக காந்தி வீதி நியூ மெடிக்கல் சென்டர் முதல் அதிதி ஓட்டல் வரை சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றும்படி கடை உரிமையாளர்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சில உணவகங்களில் வெளியிலேயே வைக்கப்பட்டிருந்த 2 சிலிண்டர்களை பாதுகாப்பு கருதி பறிமுதல் செய்தனர். மேலும் சில கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையை ஆக்கிரமித்துள்ள பழ, இளநீர், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் 23ஆம் தேதி பார்வையிட வருவதாகவும், அதற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நகராட்சி ஆணையர் கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தார். பின்னர் துணைநிலை ஆளுநர் தர்பாரண்யேஸ்வரர், விநாயகர், முருகன், அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளை தரிசனம் செய்தார். மேலும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றினார். முன்னதாக துணைநிலை ஆளுநரை அமைச்சர் திருமுருகன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ மத்ஸ்வ குருநாத தம்பிபிரான் சுவாமிகள், கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன், துணை ஆட்சியர் ஜான்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிகாரிகளுக்கு நான் ஒரே ஒரு பொது திட்டத்தை தயாரிக்க சொல்லியிருக்கிறேன். நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றுதான். பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி நகரம், காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக, அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான். இது ஏதோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். 3 பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த புதிய பாண்டிச்சேரியை, புதிய காரைக்காலை நம்மாலே நிச்சயமாக படைக்க முடியும். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா எதிரே மருத்துவ குணங்கள் கொண்ட பரங்கிக்காய்கள் குவியல் குவியலாக வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உடல் சூட்டை தணித்தும் கண் பார்வைக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களின் பிரதான உணவாகவும் விளங்கும் பல மருத்துவ குணங்களை கொண்ட பரங்கிக்காயை தற்பொழுது பாபநாசத்தில் இருந்து கொள்முதல் செய்து சிதம்பரம் வடக்கு பிச்சாவரம் பகுதியை சேர்ந்த வல்லரசு என்பவர் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து அண்ணா சாலை தாவரவியல் பூங்கா எதிரே குவியல் குவியலாக வைத்து ஏராளமான பரங்கிக்காயை விற்பனை செய்து வருகின்றார். மேலும் 1 கிலோ பரங்கிக்காய் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார். மேலும் இந்த பரங்கிக்காயை தனியாக பழமாக வாங்குபவர்களுக்கு விலை குறைப்பு சலுகை அளித்தும் விற்பனை செய்து வருகின்றார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு உணவகங்களுக்கும் இங்கிருந்து பரங்கிக்காய்களை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பரங்கிக்காயை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் இந்த பரங்கிக்காயில் குழம்பு, கூட்டு, இனிப்பு
போன்ற உணவு வகைகளை சமைக்கலாம் எனவும் இதில் பல்வேறு விட்டமின்கள் அடங்கியுள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் இதுபோன்ற காய்களை வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று வியாபாரி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இது கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அப்புறம் குழம்பு வைக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்களா அதிகமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஜிம்முக்கு போகிறாங்க, அதில் கலரிஸ்லாம் அதிகமாக இல்லை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தெரியல அந்த அளவுக்கு கிடைக்குதான்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆனால் இது அந்த அளவுக்கு கிடைக்காது இந்த சைடு. இது விவசாய நாட்டு பறங்கி. இந்த பறங்கிலே மொத்தம் நிறைய வெரைட்டி இருக்குது. இது விவசாய பறங்கி. எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாக போகுது. அந்த கோம்புலாம் வாங்குறாங்க. அப்பப்போ வாங்கிட்டு தான் போகிறாங்க. எல்லாம் ஹோட்டலுக்குமே அதிகப்படியாக வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஹோட்டலுக்கு மோஸ்ட்லி வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரியல. தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி பல லட்சம் மோசடி செய்த கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காந்திநகர் 3வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஆனஸ்ட் ராஜ். இவர் வில்லியனூரில் வியாபாரம் செய்து வருகின்றார். பங்கு சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் இடம்பெற்றிருந்துள்ளார். ஒரு மாதத்திற்கு பிறகு பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். மேலும் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் முதலில் 10,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு 15,000 ரூபாய் கிடைத்துள்ளது. இதனால் தொடர்ச்சியாக மர்ம நபர் கூறிய லிங்க் மூலம் பணம் செலுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி துவங்கி கடந்த 15ஆம் தேதி வரை 8 தவணைகளில் 7.76 லட்சம் பணம் முதலீடு செய்துள்ளார். மேலும் அவரது ஆன்லைன் போர்ட்டல் பக்கத்தில் முதலீடு மற்றும் லாப பணம் 18 லட்சம் இருப்பதாக காண்பித்துள்ளது. இந்நிலையில் பணத்தை எடுக்க முயற்சித்த பொழுது மேலும் பணம் செலுத்தினால்தான் பணத்தை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஆனஸ்ட்ராஜ் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 21ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 21/5/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிள்ளையார்குப்பம், கூனிமுடக்கு, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தங்க கருட சேவை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்கசிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம் ஆகியவற்றில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்வாக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் கோவில் வளாகத்திலும் 4 மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நகர பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நகர பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர்கள் கூறுகையில், நேரமின்மை காரணமாக பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை நிறுத்தாமல் மறைமலை அடிகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்துகளை நிறுத்த இடம் இருந்தும் இதுபோன்ற சில காரணங்களை கூறி மறைமலை அடிகள் சாலையில் நகர பேருந்துகளை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், மேலும் இதனை பின்பற்றி இன்னும் பல பேருந்துகள் இங்கே நிறுத்த வாய்ப்புள்ளது என்றும், இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாவார்கள் என்றும், எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6890 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.